Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot Tamil. So let's see collective reading பார்க்கலாம். Next 7 days உங்க பர்சனோட feelings எப்படி இருக்க போகுது towards you அப்படின்னு பார்ப்போம். Please spirit. What about my collective person feelings towards my collective? Their true feelings towards my collective. அவங்களுடைய உண்மையான feelings towards you என்ன அப்படின்னு பார்க்கலாம். Let's see. Their true feelings towards you. Their true feelings towards you என்ன அப்படின்னு பார்ப்போம். Collective reading. So what about your person feelings towards you? Let's see. High Priestess அவங்களுடைய true feelings என்னன்னு கேட்டோம். பட் anyhow அவங்க ஏதோ மறைக்கிறாங்க உங்கள்கிட்ட. ஓகே, சீக்ரெட்டா வச்சிருக்கிறாங்க. இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கலாம் ஒரு சிலர். அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னா ஸோ ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கு அவங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பயம் இருக்குது. ஓகே, இந்த உங்ககிட்ட ரகசியம் இருக்குதோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த லவ் அண்ட் கேரை வந்து அவங்க ஹைட் பண்றாங்க, மறைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நீங்க எங்க அவங்க கையை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்னும் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹார்ட் பிரேக் ரொம்பவே இருக்கு. அதால அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் அப்படின்றது தெரியுது. ஹெரஃபன், நியூ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஜட்ஜ்மெண்ட். ஒரு முடிவு எடுக்க முடியாம அவங்களுக்கு போராட்டமா இருக்கு. ஒரு சேலஞ்சபிளா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அண்ட் ஆல்சோ இங்கே கமிட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் எப்படின்னா அன்மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ எம்பரஸ், 8 ஆஃப் கப்ஸ், மெஜிஷியன். நீங்கள் வந்து விலகி போயிட்டதா நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அந்த பழைய அன்பு, நீங்க வந்து எதையும் எதிர்பார்க்காம எவ்வளோ அன்பு கொடுக்கணுமோ அவ்வளோ அன்பு கொடுத்துப்பீங்க இல்லையா, அதை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த அன்பு அது அவங்களுக்கு வேணும். ஆனா நீங்க வாக்கவே பண்றீங்க அதுல இருந்து அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க விரும்பல. ஸோ ஒரு நியூ பிகினிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தான் அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கேயும் பார்க்கும்போது அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள ஏதோ ஒன்று ஜட்ஜ் பண்ணியும் அவங்க வந்து அதை வந்து நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்றது அவங்களுக்கு வந்து அது ஒரு போராட்டமா இருக்கு. இல்லைன்னா அதை அவங்க பிளாக் பண்றாங்க. நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நீங்களே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்க அந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்க. பட் இங்க பார்க்கும்போது கமிட்டடா இருக்கணும் அப்படின்னா நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகே,
let's see. So please put what about my collective person feelings towards my collective. Knight of Cups love offer பண்ணனும்னு நினைக்கிறாங்க. கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் எடுக்க முடியல, லோன்லியா ஃபீல் பண்றாங்க. ஓகேவா, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்றாங்க பொறுமையா. பாருங்க, அடுத்தடுத்து ரீயூனியனுக்காக பொறுமையா வெயிட் பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. So what is this Knight of Cups? Three of Wands, Knight of Swords, Five of Pentacles, Devil, again inge Ruin and Four of Wands. So நீங்க அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தம் இருக்குது. இல்லனா அவங்க நீங்க ஹோப்லெஸ்ஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹோப் தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏதோ சம்திங் அவங்க உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணணும், நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிறது நடக்கணும், நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. பட் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னா லவ் ஆஃபர் பண்றதுக்கு. ரொம்ப ஒரு அடிக்டடா இருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஆர் ரீயூனியன் அதை அவங்க ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. What about their thoughts towards you? Two of Wands, planning. Page of Cups, Queen of Wands, Queen of Pentacles. உங்க எனர்ஜி குயின் எனர்ஜில இருக்கு, ஃபெமினின் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி பேஜ்ல தான் இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களோட ஏஜ்ல கம்மியா இருக்கலாம், அதர்வைஸ் இஸ் அப்படிதான் இருக்கு. அண்ட் அவங்க என்ன பிளானிங்ல இருக்காங்கன்னா ஒரு அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. சாரி, மன்னிப்பு அப்படி கேட்கறதுக்கான ஒரு பிளான் இருக்கு அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஓகே, நீங்க விரும்புறத கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. வாட் தே ஆர் பிளானிங். த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ், வேர்ல்டு, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்ககிட்ட அவங்க ஒரு டிஸ்கஷன், அதாவது மணி ரிலேட்டடா, ப்ராஜெக்ட் ரிலேட்டடா, கரியர் ரிலேட்டடா ஏதோ ஒன்று பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மூலமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. அண்ட் இதுல ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. உங்களை மீட் பண்றதுக்கான ஒரு பிளானும் தெரியுது. பட் அதுக்கான ஒரு டைமிங்காக, உங்களை மீட் பண்ண ஒரு டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, இந்த டைம் ஒத்து வருமா, அந்த டைம் ஒத்து வருமா அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. பட் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரல பிளானிங்ல இருக்காங்க. ஓகே, கரியர் ரிலேட்டடாவோ, ஜாப் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றின ஒரு பிளானிங் கூட இருக்குது. வாட் அபவுட் their intention towards you?
8 of swords, 9 of pentacles. இன்டென்ஷன் எப்படி இருக்குதுன்னா, அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது அந்த லோன்லினஸை போக்குறதுக்காக கூட அவங்க அவங்களோட பழகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அவங்க இன்டென்ஷனே வந்து உங்களை கட்டி போடுறது தான், அவங்க கண்ட்ரோலில் உங்களை வச்சுக்கணுன்றது தான் ஒரு அவங்களோட இன்டென்ஷனாக தெரியுது. ஆல்வேஸ் வந்து உங்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறது, ஒரு நிலையான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய இன்டென்ஷன். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு என்ன இன்டென்ஷன் தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா தேவையில்லாத யோசிச்சுட்டு உங்களை நீங்களே அதுக்குள்ளே சிக்க வச்சுட்டு நீங்கள் விலகி கூட இருக்கலாம் மேபி. இல்லைனா அவங்கள பற்றி தேவையில்லாத நீங்கள் யோசிக்கிறீங்க, அதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. பட் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்கள் கன்ஃபியூஷனை வந்து உங்கள் இமோஷன் அதை வந்து இது பண்ணும், சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, ஆல்வேஸ் உங்களை இமோஷ்னலாக பார்க்கணும், உண்மையாகவும் நீங்கள் இருக்கணும், உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டே இருக்கணும், லவ் புதுசாக தினம் லவ் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, கம்யூனிகேஷன் வந்து பாருங்கள், ஒரு மூட் ஸ்விங்ஸு, நிறைய மூட் ஸ்விங்ஸு, நிறைய வந்து இமோஷ்னலாக உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களே வந்து செய்யாத மாதிரி இருக்கும் அவங்க, ஆனால் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு விதமான இன்டென்ஷன் என்னன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த நீங்களா நினச்சி ரெண்டில் ஏதோ ஒன்று பொருந்தலாம். ஓகே, நீங்களா நினச்சி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி ஓவர் இமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்களா, அதை வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணி அதை சரி பண்ணி ஒரு நியூ பிகினிங் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்ததா அவங்களுடைய ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்க ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். What will be their action towards you? அது ஏதோ ரீடிங் எடுக்க முடியல, ஏதோ ஒரு எனர்ஜி அப்படி தடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய ஒரு பதட்டம் போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறது அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. இல்லை அவங்களுக்குள்ள ஒரு நர்வ்ஸ், அதாவது உடல் நடுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்காதான்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தெரியல விலகி போகிறதா கான்டாக்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு மூட் ஸ்விங்கில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு போராட்டமாக இருக்குது அவங்களுக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நீங்களும் அதிகமாக ஓவர் இமோஷனல் ஆகுறீங்க அப்படின்னு நினைக்கலாம், அதனால அவங்க ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆக்ஷன் எடுக்கிறதா வேணாமா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு இமோஷனலி ஒரு போராட்டம் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு டெக்கில் இருந்து பார்ப்போம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
ஒரு நிமிஷம். ஸோ ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. somewhat எனர்ஜி வந்து பிளாக்கேஜ் ஆகுது. I couldn't do the reading. So let's see அவங்க feelings towards you என்ன அப்படின்னு பார்ப்போம். happiness, expansion, joy, playfulness, oneness, enjoying each other. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா தான் நினைக்கிறாங்க அவங்க. சடன் சேஞ்ச், ஷாக்கிங் நியூஸ். ஸோ திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், திடீர்னு ஒரு பிரேக்கப் இல்லை வாக்கவேன்ற மாதிரி நடந்திருக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆகும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ அதில் வந்துட்டு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க பிரேக்கப்னால. நம்பிக்கையும் போயிடுச்சு அவங்களுக்கு. இல்லை அவங்கள அவங்க தொலைச்சிட்டதா அந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்கு. சோல் கனெக்ஷனாக பார்க்குறாங்க. ஓகே, நீங்களும் அவங்களும் வந்துட்டு சோல், அவங்களுடைய சோல் கனெக்ஷன் நீங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. வெல்கமிங் லவ், கெட்டிங் டுகெதர், மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறாங்க. someone likes you, romance is blooming, I like you சொல்றாங்களா? ஓகே, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கு. கிஸ்ஸஸ், டாக்கிங், லவ். ஓ மை காட், ஃபைன். அவங்களுடைய நினைவுகள், கேமரா, வெட்டிங் ரிங், அவங்களுக்குள்ள அந்த லவ் எனர்ஜி வந்து இருக்குது உங்க மேல. பழைய நினைவுகளும் அவங்களுக்கு நிறைய இருக்கு. கிஸ் பண்ணது, பேசினது, மேபி, சாரி ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ், ஃபாலிங் இன் லவ். கண்டிப்பாக அவங்க மேல அவங்களுக்கு ஒரு லவ் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஹீலிங் ஹார்ட், freedom for toxic relationship or addiction. ஸோ அவங்களுடைய பாருங்க என்கேஜ்மெண்ட் ரிங் வருது. ஸோ இதில் அவங்களுடைய அந்த ஹார்ட் பிரேக்கு அவங்க ஹீலிங் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. ஓகே, ஸோ மன வருத்தம் இருக்குதான் செய்யுது. பர்சனலாக நினைக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்ஷன் தான் எடுக்கல. ஏன்னா நீங்க தானே ஓகேவே பண்றீங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8 of cups வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஓகேவே பண்ணி இருக்கலாம், இல்லைன்னா பண்ணதா அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம அவங்க ஃபீலிங்ஸ் தானே பார்க்குறோம். வில் தே டாக் டு யூ, வில் தே கான்டாக்ட் யூ? எஸ், அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்கள அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். இட்ஸ் குட். அந்த டெக்குங்க ஒரு நிமிஷம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கான்டாக்ட் பண்ணலாம். யூனிவர்ஸ் கையில் விட்டுட்டு எப்படி நடக்கும் என்ன அதெல்லாம் யோசிக்காம ஒன்றுமே நடக்காத மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ லைக் ஜஸ்ட் லைக் தட், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. பாருங்க 10 of cups. அதை பற்றின யோசனையில் இருக்கிறாங்க. ரைட், கான்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ், ஹெரஃபன், நீங்கள் தான் ஏதோ பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியாக பிளாக்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, பட் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க எப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அதிகமாக பார்த்துலாம். 1 second. When will they contact you? Eight of Swords கிடைக்குது. ஸோ சில பேருக்கு 8 days, 8 hours, 8 days, 8 weeks வாய்ப்பு இருக்கு. ஓகே, யா 8 days, 8 hours, 8 days, 8 weeks வரைக்கும்
மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காது. அதுக்குள்ள அவங்க பேசுறதுக்கான சான்ஸ், காண்டாக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? எஸ், உங்களுக்கான உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு அந்த பாருங்க மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் கூட ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். நியூ பிகினிங். அகெயின் இங்கேயும் ஒரு நியூ பிகினிங். நைஸ். ஓகே, குட். ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும். ஓகே, அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ நம்பிக்கையோட அகெயின் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. நடந்த விஷயத்துக்கெல்லாம் ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. அவங்கவுங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கிறாங்க. ஓகே, பட் நீங்கள் தான் வந்து மேபி ஃபெமினின் எனர்ஜி தான் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஈவன் அவங்க அப்படி ஃபீல் பண்ணலாம். நான் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கிறேன், பட் நீ தான் வந்து இந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வந்து எல்லார்கிட்டையும் ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் எல்லாருக்கூடையும் நல்லா பழகிற டைப்பாக இருக்கும். அது நான் அப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாத குணமும் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் அது இருக்கக்கூடாதுங்கிறீங்க. இது இப்படி இருக்குது, இது அடுத்த கார்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் விரும்பலை, பட் அவங்க அதை மாற்றிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எஸ். என்னதான் பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள்? வாட் அபவுட் யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஃபார் யூ? உங்கள் எல்லாத்தையும் உங்கள் தோளில் தூக்கி சமக்காதீங்கன்றாங்க. பிளான் பண்ணுங்க. ஓகே, ஸ்டேபிளாக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் ஸ்டேபிளாக இருங்க. அண்ட் உங்கள் மனசு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் போராடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு போராட்டமாக தான் இருக்கும், பட் அதில் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். எதையுமே ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் ஈவன் உங்கள் மனசையே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்கன்றாங்க. திடமான ஒரு மனசாக வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் போடக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இன்ட்ரெஸ்டடாக வந்து விரும்பி செய்யுங்க. ஓகே, அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ஆஃப் வான்ஸ் வேர்ல்ட் டவர். இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். அவங்களே கூட அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டுருக்க விஷயத்த வந்து மாற்றணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye. Next video, let us see pick a card reading. அடுத்த ஒரு டைம் இருக்கிறப்போ I will do. Okay, so thank you for watching.